ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சரி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓபி அப்டேட்டும் ஆயிடுச்சு, நருட்டோ ஈவெண்ட்டும் வந்துருச்சு, இட்டாச்சி பண்டல் வந்துருக்குங்க. மாசாக இருக்குது கைஸ். அதுவும் மெயினாக அந்த லுக் சேஞ்சரை பாருங்க கைஸ். அனிமேஷனை போட்டு கொளுத்தி வச்சுருக்கானு எனக்கு தெரிஞ்சு. இந்த பண்டல் எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் போய் பார்த்தா வீடியோலாம் பார்க்குறேன், மினிமம் 5500 டைமண்ட், இல்லைனா இந்த ஈவெண்ட்டு பக்கமே போகாத அப்படிங்கிறானுங்க. லுக் சேஞ்சரு, லூட் பாக்ஸுக்கெல்லாம் இங்கே ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்தாங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இது நல்லாயிருக்கு. நாக் டவுன் எஃபெக்ட், ஸ்ப்ரிண்ட்டு, அந்த காக்கா க்ரோஸ் எல்லாம் பறக்குது. அதுக்கப்புறம் இங்கே M60 டபுள் ரேஞ்ச் ஆர்மர் பெனட்ரேஷன் மேக்ஸ். ஓகே, நைஸ், டீசெண்டான ஒரு ஸ்கின். இந்த எமௌண்ட் பாருங்க, சூப்பராக இருக்குது, அப்படியே குத்துற மாதிரி. பேக் பேக் காராஸ். ஆக்சுவலி நான் நருட்டோ சீரீஸ் பார்த்ததில்ல. காரானா யார், ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்டில் போட்டு போங்க. ஷார்க் ஸ்கின் எதுவும் புரியலை. இட்டாச்சி பண்டல் இதெல்லாம் நார்மல். இப்போ பாருங்களேன், இந்த ஈவெண்ட் தொட்டேன்னா இதெல்லாம் பாருங்கள், பிளாக் ஆகிடுது. இது புதுசாக விட்ருப்பான்னு. என்னடா ஈவோ வால்ட்டு மினுக்குதேன்னு பார்த்தா இங்கே பாருங்க, புதுசாக ட்ரை அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. சும்மா ஈவோ வேணால் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துக்கலான்னு. இப்போ நான் சும்மா MP5 தொட்டு போகிறேன். ஈவோ கன் எபிலிட்டிலாம் இல்லை. இது என்ன ஃபஸ்ட் லெவல் ஈவோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு. என்னங்க இந்த எமௌண்ட்லாம் போட முடியுமாங்க சும்மா ஒரு இதுக்கு? சும்மா இந்த M10 டாகட் ஹேண்டுன்னு ஒரு இது இருந்துச்சுல, அதுக்கு விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சும்மா இப்படி ஆச்சுங்க, அவ்வளோதான். வேறு என்ன எப்போ இது எப்போ மாறிச்சு? இதை நான் சத்தியமாக பார்க்கல. ஏங்க மாசாக இருக்குங்க, சும்மா இதை போடுவோம். ஏங்க 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 என்னங்க பொசுக்குன்னு கொடுத்துட்டான் பா. உடனே ஃபோனெல்லாம் வைப்ரேட் ஆகுது. சரி பரவாயில்ல, ஆனால் நைஸ் ஸ்கின் இல்லை, நல்லா இருக்குது. லுக்கும் சரி, ஆட்ரிபியூட்ஸும் சரி. டபுள் ரீலோட் ஸ்பீடு, ரேஞ்சு ஓகே, இதுவும் இல்லாததுக்கு இது ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரெட் மூன் ஏரியாலாம் வந்திருக்கான். சரி, இந்த மேட்ச் அடிச்சிட்டோன்னா நம்ம எலைட் மாஸ்டர் கீஸ் அடிக்கிறோமான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கே ஈவெண்ட்லாம் பாருங்கள், ரெட்டு கலரில் இருக்குது. நைஸ் ஈவெண்ட்டுங்க. நருட்டோ சாப்டர் 1 விட இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்கானுன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஹெவி ஷெடுக்குன்னு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ், லைக் பண்ணிட்டு போங்க. அப்படியே நான் ஹெவி தான் எடுப்பேன். லைட்டு வெறும் ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், ரொம்ப லாங் ரேஞ்செல்லாம் அடிக்காதா. நான் சாப்டர் 1 வரும்போதும் ஹெவி தான் எடுத்து ஆடுவேன். ப்ளஸ் நமக்கு ஓரியான் ஆக்டிவேட் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். 100 காயினுக்கு ஒரு மஷ்ரூமை போட்டுருவேன். கைரோஸ் வந்து மீதி வேலையை பார்த்துடும். ஏதோ எனிமி காட்டு பக்கத்தில் எங்கடா இருக்கான்? அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஐயோ, நம்ம போய் ஃபஸ்ட்டு மெட்கிட் சுட்டுவோமா? ஏங்க நம்மளை முடிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, அக்கா நான் என்னக்கா உங்களுக்கு பாவம் பண்ண? டேய் நாசமாக போன டிஜி, டே வந்து தொல்லடா. டேய் 2 நாக்கடா இங்கே வாயேண்டா. டே ஒரு நியாயம் வேணாமாங்க? பா, ஒரு கிலாச்சு சிக்கிடாச்சு. அதோ வரான். டிஜி அட்ரா. டே அதெல்லாம் வச்சிருக்கல, அடி. ஏன்டா இப்படி பண்ணுற? போ. டே ஏங்க இவனு இப்படி பண்ணுறானுங்க? எலைட் மாஸ்டர் வச்சுருவோம் கைஸ். ஃபஸ்ட் டைம் நேற்று பிஆரில் அது பேர் ஃபஸ்ட் டைம் ஹீரோயிக் வச்சு வீடியோ போட்டேன். இன்றைக்கி எலைட் மாஸ்டர் ஃபஸ்ட் டைம்.
நான் எலைட் மாஸ்டர்லாம் எப்போயோ வச்சுருப்பேன். நான் போன மாதமே ஆக்சுவலி 60-70 ஸ்டார் கிட்டே வந்துட்டேன். இல்லை 70 இல்லை 80 வந்துட்டேன். 70-80 கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் புஷ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் புஷ் பண்ணாமல் இருந்தேன். கொஞ்ச நாள் அவ்வளோ விளாடாமல் லோன் வுல்ஃப் அந்த மாதிரி ஆட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாட் ஐடி ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் சிஎஸில் அதில் கொஞ்சம் ஏற்றினேன். பிஆர்லேயும் ஹீரோய்க்கு வச்சுட்டேன். ஆனால் மாசார் கீஸ் அந்த ஒரு சுசானோ சும்மா நீங்கள் ஐயோ அதெல்லாம் தப்பாக அதெல்லாம் சொல்ல. என்னடா பேசிகிட்டு இருக்கும்போது அடிச்சிட்ட பொசுக்குன்னு, என்னடா பார்க்காத நேரமாக பாட்டு அடிச்சிட்ட. இவனும் வாங்கிட்டு தான் விடுவான் எனக்கு தெரிஞ்சு மரணடி. இது என்ன ஜெயினா? என்ன ஸ்கில்லுங்க அது? வென் யூஸிங் அன் ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் தெரில. இது என்ன ஸ்கில்னு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது இதுவும். நம்ம இதை பற்றி பேசினா சுசானோ மீன் அது பேர்லாம் எனக்கு சரியாக தெரில. சூப்பர் அமௌண்ட்னு ஒன்று இருக்குல்ல கைஸ், இப்போ நடுட்டு சாப்டர் 2க்கு வந்தது. அதுக்கு வந்து 4 பண்டில் எடுக்கணும் கைஸ். ஒராச்சி மோரோ தானே கரெக்டாக. ப்ரொனவுன்சேஷன்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஒராச்சி மோரோ கரெக்டாக. அந்த பண்டல் ஃப்ரீயாக விட்றாங்க கைஸ். அந்த பண்டல் நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் ஃப்ரீயாக. ஆனால் எனக்கு அந்த பண்டில் அவ்வளோ பிடிக்கல கைஸ். ஒராச்சி மோரோ ஏன்னு தெரில. எனக்கு ஜிராயா பிடிச்சிருந்துச்சி நடுட்டு சாப்டர் 1ல் வரும்போது. ஆனால் இது அவ்வளோ பிடிக்கல, ஏன்னே தெரில. அது இட்டாச்சி பண்டில் எடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் கேஸ் இருக்குது. ஆனால் டைமண்ட் தான் இல்லை. இப்போ கூட நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டைமண்ட் இருக்கும். நான் என்ன யூஸ் பண்ணேன்? ஒரு பண்டில் எடுக்க விட்றானுங்களா? எங்கடா இங்கேருந்து கிங்ஃபிஷரு அதையும் ஆட்டையை போட்டானு. என்னத்த சொல்ல. மாத்ரா பண்டில் எடுக்கவும் நிறைய இதுவாகும்னு நினைக்கிறேன். மாத்ரா பண்டில் சும்மா ப்ரிவியூவில் இருந்துச்சு, அதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு போன நருட்டோ சாப்டர் 1ல் நருட்டோ பண்டில் கூட அவ்வளோ பிடிக்கல. சாசுகிய பண்டில் பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ. சாசுகிய பண்டில் எடுக்கலான்லாம் பிளான் போட்டேன். நம்மலாம் பிளான் போட்டால் எடுப்போமா? சாசுகிய பண்டில் மட்டும் இல்லை, கக்காஷி பண்டிலும் நல்லா இருந்துச்சு போன நருட்டோ சாப்டர் 1ல். இந்த வாட்டி கேவலமாக இருக்கும்னு பார்த்தேன். இட்டாச்சி பண்டில் பயங்கரமாக இருக்கு கீஸ், நான் ஒத்துக்கிறேன் கீஸ். வெறியாக இருக்குது. ஷிட், எந்த பக்கம் இருக்கானே தெரிலையே. ஏறலாமா வேணாமா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு கீஸ். அக்கா இங்கே வாங்கக்கா. ஐயோ, நம்ம கையில் டெசர்ட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க. எங்க இந்த பக்கம் ஒருத்தன் தாங்க. அதான் நான் பார்த்தேன். பா கொல்ல லூட்டு கச்சிருக்கு. MP5 3A கச்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்டில்ஸ் படி பார்த்தா பெயின் பண்டில், மினாட்டோ பண்டில். நான் என்ன முடிவெடுத்தேன், இந்த ஒராச்சி மோரோ பண்டில் ஃப்ரீயாக மீதி 3 பண்டில் வந்து பெயின், மினாட்டோ, அதுக்கப்புறம் ஒபிட்டோ, அந்த 3 பண்டில் எடுத்து முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஐயோ, எங்கெங்க ஒரு லாங் ரேஞ்ச் கண்ணியே காணும். முடிச்சிட்டான். ஐயோ, இந்த ரைடன் கேரக்டரை வச்சுக்கின்னு சாவடிக்கிறானு. அந்த பக்கம் யாரும் வரல, நீ ரிவ்யூ பண்ணு, நல்லா பொறுமையாகவே பண்ணு. அர்த்தம் கூட காணும். பயன்ட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான்.
இந்த பண்டில்லாம் எடுக்கக்குள்ள கர்ணா சொத்தை எழுதி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு லாங் ரேஞ்சு கன் எடுக்கலான்னு பார்த்தா கையில் காசே இல்லை. இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட அவங்களுக்கு அது பேர் என்ன, யூடியூப்லேருந்தாச்சும் வருமானம் வரும். நம்மலாம் இப்போ தானே தொடங்கியிருக்கோம். தொடங்கினோடனே இவ்வளோ பெரிய ஈவெண்ட் விடுறீங்க. வாடா டி 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 நான் என்னடா என்னால் மூவ் பண்ண முடியலையேன்னு ஒரு செகண்ட் யோசித்தேன். ஐயோ இதுலேயே செத்துருவோம் போலையே. அழுத்தி பிடில நம்மளை மிஞ்ச ஆள் இருக்காங்களா? அவ்வளோதான் கீஸ். எலைட் மாஸ்டர் கீஸ். இந்த பூயா எஃபெக்ட்லாம் வேறு கிடக்கு. என்ன கீஸ், போன மேட்ச் வேற ஏதோ ஒரு சிம்பிள் வந்துச்சு கீஸ் பூயாவுக்கு, ஏதோ மஞ்சள் கலரில். இந்த மேட்ச் ரெட் கலரில் வருது. அதையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். சரி விடுங்க. மாஸ் கீஸ் நம்ம வழக்கணும் கைஸ். ஸ்க்ரீன்ஷாட் அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் டைம் எலைட் மாஸ்டர். வாவ் நைஸ். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம எலைட் மாஸ்டர் வச்சுட்டோம். அதுக்காக நான் ஆக்சுவலி இந்த வீடியோ க்ரியேட் இந்த அக்கா கேரக்டர் வந்துருச்சு. அருன்னு இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கைஸ் இது ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணுவோம். யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா ஏங்க இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாங்க. இந்த பாப்புலர்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க பொதுவாக. இது ஃபஸ்ட்டு க்ளைம் பண்ணுவோம். யூஸ் பண்ண மாட்டேன் இது. பவர் சொல்ல மாட்டேன்ட்ட பாருங்க. எவன்டா வெயிட் பண்ண பார்த்து. அது பேர் என்ன, இந்த ஆக்டிவ் ஸ்கில் தான். நாம் ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து குனாய்ஸ் வரும். குனாய் இருங்க எங்க இந்த அக்கா கேரக்டர் பேசுவாங்க. அது பேச எனக்கு கண்ணு தரலையா? ஏங்க கொடுக்கவே இல்லைங்க. இங்கே இருக்கா? எங்கங்க திடீர்னு காணும். ரெண்டு ஒரு நிமிஷம் என்னங்க எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறான். கர்ணாக்காரா இது ஓண்டா இல்லை ட்ரையலா? பேசுவ தான் கீஸ். அப்போ இருங்க பேசுவில் போயிட்டு கிடச்சிருச்சு. இருங்க ஸ்கில்லை சும்மா பச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கீஸ் இதை போட்டு யூஸ்லாம் பண்ண மாட்டேன். இப்போ டைம் இல்லை. இன்னொரு மேட்ச் போகும். இதை மேட்ச் போனால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும் போல். எனிமி கிட்டே இருந்தானா குனாய் வந்து திடீர்னு ஃபார்ம் ஆகி அதை வந்து அடிக்கும். தூரமாக இருந்துச்சுன்னா அதிகமாக டேமேஜ் கொடுக்கும், கிட்ட இருந்துச்சுன்னா கம்மியான டேமேஜ் கொடுக்கும். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கும் நம்ம சோனியா பாவம் கைஸ், பக்காவான நர்ஃப் கைஸ். இனிமேல் சோனியா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க கைஸ், முன்னாடியாச்சும் பரவாயில்ல, ஏதோ ஷீல்டு ஒரு 50 ஷீல்டோ சம்திங் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 1 HP 1 ஷீல்டு. பாவம் கைஸ், சோனியாவுக்கு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கும் சாண்டினோ இந்த கேரக்டருக்கும் ஏதோ ஒன்று பண்ணானுங்களே. அது பேர் என்ன, இந்த பீக்கிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் இறங்குவானுங்கள சனிட்டோ பொண்ணு கீழே அந்த பொம்மை வந்து மேலே மறுபடியும் போக முடியாதான். ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா திருப்பி மேலே போக முடியாதான். ஸோ இனிமேல் ஃபேக்ட்ரி பீக்கு இவனுங்க அலப்பட இனிமேல் வராது. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.
டிட்டாச் பண்டல் மட்டும் எடுக்கணுமான்னு சொல்லி கமெண்டில் போடுங்க guys. சும்மா ட்ரை பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, பண்ணி பார்ப்போம். ஏங்க இது என்னங்க, இது நல்ல அப்டேட்டுங்க, இது நல்லது, இது சூப்பரு. இப்படின்னா நான் ஏங்க 5000 தான் நாங்கள் முதல்ல நமக்கு நம்ம ரஃபேல் பயங்க. இது சூப்பராக இருக்குங்க இந்த பாப்லெட்டு. இது நைஸ் அப்டேட்டுங்க, ஒத்துக்கிறேங்க. இப்போ புரியுது கைஸ், அதை ஃப்ரீயாக கொடுத்தானே, அப்போ நான் யோசிக்கலை, இப்போ தான் நான் யோசிக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஸ்டோரில் அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்களாடா? ஹைப்பர் புக்ஸ் அந்த பேரடாக்ஸ் நம்ம இது இருக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தான். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ். டெட்டாச் பண்டல் மட்டும் எடுக்கணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவும் வச்சுருங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுங்க. டாட்டா பாய் பாய், see you guys.